अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன் நில்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि யதிராசர் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை எல்லாம் விளக்கி 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதுதான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. அதிலே 40வது ஸ்லோகம். இந்த 40வது ஸ்லோகத்திலே எம்பெருமானாருடைய சிஷ்யர்களுடைய பெருமை அதை தெரிவிக்கிறார். அதாவது கீழே 38வது ஸ்லோகத்திலே பரபிரம்மத்திற்கே மற்ற மதங்கள் பல பல குறைகளை விளைத்தன. அந்த குறைகளை எல்லாம் போக்கி பரபிரம்மத்தை ஒழுங்காக நிலைநாட்டினவர் ஸ்ரீ ராமானுஜர் என்று 38வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக உலகமே கூட மற்ற மதங்களினுடைய கோணலான விளக்கங்களாலே குழம்பி கிடந்த பொழுது அவர்களுடைய மனத்தை எல்லாம் நேர்படுத்தி உலகத்தையும் நிலைநாட்டினவர், அதாவது நன்றாக இருக்கும்படி செய்தவர் ஸ்ரீ ராமானுஜர் என்று அதை தெரிவித்தார் 39வது ஸ்லோகத்திலே. இப்பொழுது 40வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எப்படிப்பட்ட வாதங்கள் வந்தாலும் அத்தனை வாதங்களையும் எதிர்த்து முறியடித்து விடுவார்கள். என்ன காரணம்? ஸ்ரீ ராமானுஜருக்கு அணுக்க தொண்டர்களாய் இருந்து அவரிடத்திலே கைங்கரியம் செய்து அவருடைய அருளாலே விசேஷமான ஞானத்தை பெற்றவர்களாகையினாலே எப்படிப்பட்ட வாதங்களையும் கூட ஒரு நிமிடத்தில் அவர்கள் ஊதி தள்ளி விடுவார்கள் என்று அந்த விஷயத்தை இந்த 40வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். கதா கலஹ கௌதுக கிரக கிரகீத கௌதஸ்குத பிரதாஜலதி சம்ப்ளவ கிரசன கும்ப சம்பூதயः ஜயந்தி சுதியோ யதிக்ஷிதி மிருதந்திகோபாசனா பிரபாவ பரிபக்திரிம பிரமிதி பாரதி சம்பதா. எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் அவர்களுக்கு முதலில் ஒரு பெருமை சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யதிக்ஷிதிபிருத். யதிக்ஷிதிபிருத், க்ஷிதிபிருத் என்னால் என்ன? ராஜா, கிருஷி பூமிக்கு அரசனை க்ஷிதிபிருத் என்று சொல்லுவது உண்டு. ஸ்ரீ ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்ன? யதிக்ஷிதிபிருத் என்னால் யதிகளுக்கெல்லாம் அரசர், யதிராசர் என்று அவருடைய பெருமை சொல்லி அவருடைய அந்திகோபாசனா பிரபாவா. அந்திகோபாசனா என்னால்னா அவருக்கு மிக அருகிலே இருந்து கொண்டு அந்தரங்கமாய் இருந்து கொண்டு அவருக்கு எத்தனை கைங்கரியங்கள் செய்தார்கள் அவருடைய சிஷ்யர்கள். என்னால் எத்தனை பேரை சொல்ல வேண்டும். அவருடைய சரித்திரத்திலே நாம் எடுத்து பார்த்தோமானால் அவருக்கு ஆச்சாரியர்கள் ஐவர் என்று சொல்லுகிறார் போலே மிக பிரபலமான சிஷ்யர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஸ்ரீ ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், கிடாம்பி ஆச்சான், அனந்தாழ்வான், அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று பல பல ஆச்சாரியர்கள் ஸ்ரீ ராமானுஜரிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்து, அதாவது அந்தரங்க சிஷ்யர்களாக இருந்து அவரிடத்திலே அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிந்து கொண்டார்கள். அப்படி அறிந்து கொண்ட அந்த அர்த்த விசேஷங்களை அறிந்து கொண்ட அவரை போன்ற சிஷ்யர்கள், அதுக்கு மேலே அவருடைய பரம்பரையிலே வந்தவர்கள் என்று அவர்களையும் கூட நாம் இங்கே சேர்த்து சொல்லலாம். ஆக இவர்களெல்லாம் ஸ்ரீ ராமானுஜருக்கு
அந்தரங்க கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் என்னால் அன்றைக்கு அவர்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு நேரே கைங்கரியம் பண்ணினார்கள். இன்றைக்கு நாம் ஸ்ரீ ராமானுஜருக்கு சந்நிதிகளிலே கைங்கரியம் பண்ணுகிறோம் என்று கூட கொள்ளலாம். இவர்கள்லாம் யதிக்ஷிதிபிருத் அந்திகோபாசன பிரபாவம். அந்த அந்திகோபாசனம் என்னால் அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ணினான். அந்த பெருமையினாலே அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்னால் பரிபத்ரிம பிரமிதி பாரதி சம்பதா. அப்படி அவரை வழிபட்ட பெருமையாலே இவர்களுக்கு அறிவு செல்வம் அது நன்றாக அப்படியே வளர்ந்து விட்டது. பிரமிதி, அந்த பிரமிதி நல்ல அறிவு, அது பாரதி, பிரமிதி பாரதி என்னால் அந்த அறிவாகிற செல்வம் அது அதையே தங்களுக்கு பெரிய செல்வமாக உடையவர்கள். அந்த ஞானத்தைத்தான் தங்களுக்கு செல்வமாக உடையவர்கள். அவர்கள் சுதியா என்கிறார். அவர்களால் நல்ல ஞானத்தை பெற்றவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இப்பொழுது இதுவரை அவர் சொன்ன விஷயம் என்ன என்னால் ஸ்ரீ ராமானுஜருக்கு அந்தரங்கமாக நெருங்கி இருந்து தொண்டு செய்வதனாலே அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று அதனாலே அவருடைய அருளாலே பெற்ற ஞானத்தினாலே அது பெரிய செல்வமாக கொண்டு திகழுபவர்கள் அவருடைய அடியவர்கள் என்று அந்த அடியவர்களுடைய பெருமையை சொன்னார். அப்படிப்பட்ட அடியவர்கள் எப்பேற்பட்ட வாதங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் ஊதி தள்ளி விடுவார்கள் என்கிற விஷயத்தை ஸ்லோகத்தினுடைய மற்ற பகுதிகளிலே தெரிவிக்கிறார். அவர் என்ன பண்ணான்னா கௌதுக கிரக கிரகீத கௌதுகுத பிரஜா ஜலதீஹி, அதாவது எதிரிட்டு வருகிறவர்கள்லாம் இருக்கிறாள், அவளெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா அப்படியே வாதம் செய்வது பொழுது பெரிய பிசாசு போல வருவார்களாம். வாதம் செய்வதற்கு சண்டை போடுறதுக்கு வரைச்சே எப்படி வருவார்? அது எப்படி சொல்லுகிறார்னா கௌதுக கிரக கிரகீத, பெரிய கௌதுகம், சண்டை போடணுன்ற அந்த ஆர்வம், வாதம் செய்ய வேணும் என்ற ஆர்வம், அந்த ஆர்வம் பிசாசு போல அவர்களை பிடித்து ஆட்டுகிறது. அதனால் என்ன பண்ணுவான், வந்து நிற்கிறவர்கள் அவர்களை என்ன சொல்லுவதுன்னா அந்த வந்து எதிர்வாதம் செய்வர்களை கௌதஸ்குதஹா என்ற சப்தத்தாலே சொல்லுகிறார். இங்கே கௌதஸ்குதஹா என்னால் கேள்வி கேட்பவர்கள்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது எப்படி, அது எப்படி, குதஹா குதஹா குதஹான்னு குதஹான்னா எப்படின்னு அர்த்தம். குதஹா என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு எப்படி என்று பெயர். அதைத்தான் குதஹா குதஹா குதஹான்னு கேட்டுட்டே இருக்கிறபடினாலே எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது எப்படி, அது எப்படி, அது எப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அவர்களுக்குத்தான் கௌதஸ்குதர்னு பேர். அப்படிப்பட்ட கௌதஸ்குதர் அவர்களுடைய பிரதா ஜலதி என்கிறார். அந்த புகழாகிற கடல் அது அப்படியே இப்படி கேட்டு சில பேருக்கு என்னென்னா உலகத்தில் இப்படியும் புகழ் வந்துடுறதோ இல்லையோ, பதில் சொல்லி புகழ் இல்லை, கேள்வி கேட்டு புகழ். இன்னொருத்தனை கேள்வி கேட்டுட்டே இருந்தா இவர் நிறைய கேள்வி கேட்கிறார், இவரை போல கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது என்று அதுவே ஒரு புகழாக கூட உலகத்தில் ஆகிவிடுகிறதாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டால் கேள்வி கேட்கிற புகழ் அடங்கித்தானே போய்விடும். அதைத்தான் இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய அடியவர்கள், எப்படிப்பட்ட அடியவர்கள், ராமானுஜருக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணி அவருடைய அருளாலே விசேஷ ஞானத்தை பெற்ற அடியவர்கள் இருக்கிறார்களே, அந்த அடியவர்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்களாம், அந்த கௌதஸ்குதர்கள், அதாவது வந்து கேள்வி கேட்பவர்களுடைய புகழாகிற கடல் இருக்க அந்த கடலை கூட என்ன பண்ணுவாளாம், அப்படியே சம்பளவ கிரசன கும்பசம்பூதயா. அகஸ்தியர் என்ன பண்ணினார், கடல் முழுவதையும் அப்படியே ஒரே வாயில உறிஞ்சு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அகஸ்தியருக்கு கடல் சமுத்திரத்தை அப்படியே ஆச்சமனம் பண்ணிட்டார், ஒரு கையால் எடுத்து சமுத்திரத்தை அப்படியே பருகி விட்டார், கடலே வற்றி போய் விட்டது. அப்புறம் கடலை வெளிவிட்டார் என்கிறது வேறு இருக்கட்டும், அகஸ்தியருக்கு அது ஒரு பெருமை, கடலையே வற்ற செய்து விட்டார், ஒரு கையளவாக ஆக்கி வற்ற செய்து விட்டார்ன்னு. அதுபோல இந்த கௌதஸ்குதர்களான விரோதிகள் இருக்கிறார்களே, அதாவது புறச்சமயிகள், அவர்கள் வந்து அது எப்படி இது எப்படின்னு கேட்டால் ஸ்ரீ ராமானுஜருடைய அந்தரங்க கைங்கரியப்பரர்களாக இருந்து அவருடைய அருளாலே ஞானம் பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அத்தனை கேள்விகளையும் எப்படி சமுத்திரத்தை அந்த அகஸ்தியர் உறிஞ்சி விட்டாரோ அதுபோல் இவர்களும் உறிஞ்சி விடுவார்கள் என்று சொல்ல அவருக்கு அவ்வளவு பெருமை சொல்லுகிறார். எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்தில் பதில் இல்லை என்கிறது கிடையவே கிடையாது. இப்போ மற்ற மதங்களிலே எல்லாம் சில விஷயங்கள் கேட்டால் பதில் சொல்லுவது சிரமம்தான். ஏனென்றால் சித்தாந்தத்தை அப்படி அமைத்து கொண்டு விட்டார்கள், அதனால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்போ வேதத்தில் போனால் உபநிஷத்துக்களில் என்ன சொல்லி இருக்கிறது என்னால் நிர்குண பரமாத்மாசோ என்று வேதத்தில் பிரம்மம் குணமே இல்லாதது என்று சொல்லி இருக்கிறது. குணமே இல்லாததுன்னு நிர்குணம்
என்று வேதத்தில் ஒரு பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை, அது இல்லை என்று நம்மால் மறுக்க முடியாது. ஆனால் அதே வேதம் மற்றொரு இடத்துல என்ன சொல்லுகிறது? சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ, எல்லா விதமான கல்யாண குணங்களும் உடையவன் என்று சொல்லி இருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோம்? அண்ணா, அதாவது ராமானுஜருடைய வழியில் வந்த சிஷ்யர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், ராமானுஜர் காட்டின வழி இதுதான். என்ன வழி? பிரம்மம் என்கிறது எல்லா விதமான கல்யாண குணங்களையும் உடையது என்கிறது உண்மைதான், அதுதான் உண்மை என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்போ நிர்குணம் என்று சொல்லி இருக்கிறதே, அதற்கு என்ன விளக்கம் சொல்லுவாய்? இதுதான் கௌதஸ்குதர் கேள்வி கேட்குற கேள்வி. இங்கே கல்யாண குணம் உண்டுன்னு பிரம்மத்திற்கு சொல்லி இருக்கிறது என்கிறதுக்கு நீ அதை பிரமாணமாக எடுத்துக்கொண்டு வாதம் செய்கிறாய் என்கிறத நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இதே வேதம் வேறொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது அந்த என்ன சொல்லி இருக்கிறதுன்னு கேட்டால், நிர்குண பரமாத்மாசௌ, அந்த பிரம்மம் குணமே அற்றது என்று சொல்லி இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல குணம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறது, இன்னொரு இடத்துல குணம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறது. நீ எதை ஏற்றுக்கொண்டாய்? குணம் உண்டுன்ற பகுதியை ஏற்றுக்கொண்டாய். குணம் இல்லைன்னு சொல்கிற வார்த்தைக்கு நீ என்ன பதில் சொல்லுவாய் என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். உடனே அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் அழகான விடை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அவர் எடுத்து பார்க்க வேண்டியது அது என்ன? ஒரு உபனிஷத்தில் அந்த பிரம்மத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அபகதபாத்மா விஜ்வரா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசா என்றெல்லாம் சொல்லி கடைசியில் சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ என்று சொல்லுகிற பொழுது பிரம்மம் என்கிறது என்னன்னாக்கா அது அபகத பாப்மா, பாபம் இல்லாதது என்று வரிசையாக சொல்லிட்டு வருது. ஏன்னா விஜிகத்ஸா அருவருப்பு இல்லை, அதுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, மயக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, எல்லா விதமான கல்யாண குணங்களையும் உடையது அப்படின்னு சொல்கிற பொழுது இல்லை இல்லை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அது எதை இல்லை என்று சொல்லிட்டு அந்த குற்றங்கள் தோஷங்கள், அதாவது தீய குணங்கள் இல்லை என்று சொல்லிட்டு, அதனால் நிர்குணகா என்கிற இடத்திலேயும் பிரம்மத்திற்கு குணம் கிடையாது என்று சொன்னால் தீய குணங்கள் இல்லை என்று கொள்ள வேண்டுமே தவிர குணமே இல்லை என்று கொள்ளக்கூடாது. அப்போ பிரம்மம் என்கிறது எப்படிப்பட்டதுன்னா தீய குணங்கள் இல்லாதது, அதே சமயத்தில் நற்குணங்களை உடையது. அப்போது வேதத்திலே குணம் உண்டு என்று சொன்ன பகுதியெல்லாம் பகவானுக்கு உண்டான நற்குணங்களை பேசுகிறது. குணம் இல்லை என்று சொல்ல இடங்களெல்லாம் பகவானுக்கு இல்லாததான தீய குணங்களை பற்றி பேசுகிறது என்று இப்படி எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு நடுவில், அதாவது ஒன்று பேதம் இன்னொன்று அபேதம், இதற்கு நடுவில் பொருந்த விடுவதாக சில வாக்கியங்கள் இருக்கும். அதுக்குத்தான் கடகம்னு பேர், கடக ஸ்ருதின்னு. இந்த கடக ஸ்ருதியை வைத்து கொண்டு தான் எல்லாத்துக்கும் அர்த்தம் பண்ணணும். வெறும் பேதத்தை மட்டும் சொல்லக்கூடிய வாக்கியங்களை எடுத்துக்கொண்டால் பேதம் மட்டும்தான் சொல்ல முடியும். அபேதத்தை எடுத்துக்கொண்டால் அபேதம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் கடகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பிரம்மத்திற்கு பேதமும் உண்டு அபேதமும் உண்டு என்று இப்படி பல விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீ ராமானுஜரே வேதார்த்த சங்கரகத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ உம்முடைய சம்பிரதாயம் எதை ஒப்புக்கொள்கிறீர்? நீர் ஒன்று தான் சொல்லுகிறீரா, பல என்று சொல்லுகிறீரா, அல்லது இரண்டும் தான் என்று சொல்லுகிறீரான்னா இவர் என்ன சொல்லுவார்? இல்லை மூன்றும் தான் என்கிறார். நான் ஒன்றுன்னு சொல்லுவேன், இரண்டுன்னு சொல்லுவேன், பலன்னு சொல்லுவேன், ரெண்டும் தான்னு சொல்லுவேன், எல்லாமே சொல்லுவேன்ற. எப்படி சொல்லுவீர்னு கேட்டால் எல்லா சேத்தனா சேத்தனங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியது பிரம்மம் ஒன்று தான், ரெண்டாவது கிடையாது. அப்போது ஒன்று தான் என்கிற வார்த்தை வந்து விட்டது. அதே சமயத்தில் பிரம்மத்திற்கு பிரகாரமாக பல பல சேத்தனா சேத்தனங்கள் உண்டு. அந்த பிரகாரியாக பிரம்மம் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ பல வஸ்துக்கள் ஒரு வஸ்து என்ற பேதாபேதமும் வந்து விட்டது. அதே சமயத்தில் பேதம் என்னால் பிரம்மத்தை போல ஜீவாத்மா கிடையாது, ஜீவாத்மாவை போல அச்சித்து கிடையாது, அச்சித்து பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது என்னும் மூணு தத்துவங்கள் தனித்தனியாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ பேதமும் உண்டு. ஆஹா, இந்த தத்துவங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறான் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது பேதம் அபேதம் பேதாபேதம் என்று எல்லாமே விசிஷ்டாத்வைதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை என்று இப்படியெல்லாம் அந்த சித்தாந்தங்களை ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய சீடர்களுக்கு உபதேசித்து விட்டு போயிருக்கிறபடியினாலே எந்த கேள்வியை கேட்டாலும் சிஷ்யர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அதை ஊதி தள்ளி விடுவார்கள். அவர்களுடைய வாதங்கள் கடல் போலே வந்தாலும் இவர்கள் அகஸ்தியர் போலே அவற்றை உறிஞ்சி விடுவார்கள் என்று அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய வாத திறமை அவருடைய சிஷ்யர்களுக்கும் உண்டு என்கிற அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் எடுத்து காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ